கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கிருபையாக இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் கூடி வரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து இந்த 8வது மாதத்தின் 1ஆம் நாள் கிருபையாக தெய்வ சமூகத்தில் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தெய்வ சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறார். இந்த 2024வது வருடம் கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தினாரே, அதை நினைவு கூர்ந்து அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 8வது மாதம் கர்த்தாவே 1ஆம் தேதி காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் கூடி வரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய புதிய கிருபையினாலும் புதிய இரக்கத்தினாலும் புதிய தயவினாலும் புதிய காருண்யத்தினாலும் கிருபையாக இறங்கி கர்த்தர் நிரப்பும்படியாக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, கடந்த நாட்களிலெல்லாம் கடந்த மாதங்களிலெல்லாம் கண்ணின் மணியை போல் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தினீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு நல்ல ஜீவன் சுக பலத்தை கொடுத்து நடத்தினீரே. எங்களை எல்லாம் பாதுகாத்து ஆசீர்வதித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் செய்த அற்புதமான ஆச்சரியமான அதிசயமான காரியங்களுக்காக, செய்கைகளுக்காக, கிரியைகளுக்காக, செயல்களுக்காக கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் நன்மைகளினால் எங்களை நிரப்புகிற தேவன். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தாவே 8வது மாதத்தின் கர்த்தர் ஆசீர்வதி தருவீராக. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தோடு உம்முடைய மகிமையோடு பரிசுத்த ஆவியின் நிறைவோடு பரலோக அக்கினியோடு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவர் உட்காருவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில் தெய்வ சமூகத்தில் கிருபையாக கூட்டி சேர்த்திருக்கிறார். கடந்த மாதங்கள் எல்லாம் நம்முடைய சபையை, ஊழியத்தை, சபையில் உள்ள எல்லா விசுவாச குடும்பங்களை கண்ணின் மணியை போல கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து பலப்படுத்தி நடத்தியிருக்கிறார். கர்த்தர் இந்த 8வது மாதத்தையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 8வது மாதம் தெய்வம் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, இந்த நாட்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் உலக காரியங்களுக்கு, வியாதிகளுக்கு, பலவீனங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, நெருக்கங்களுக்கு
உபத்திரவங்களுக்கு, பொல்லாத காரியங்களுக்கு, பொல்லாத நபர்களுக்கு பயந்து நடுங்குகிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட, அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட, ஊழியர்கள் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற காரியத்தில் குறைவுபடுகிறார்கள். இன்றைக்கு இந்த 8வது மாதம் நாம் தீர்மானம் பண்ணுவோம், கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கி வாழுகிற கிருபை எனக்கு தாரும். உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கி வாழுகிற கிருபை எனக்கு தாரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நடுங்கும்போது கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிற தேவன். என்ன கிருபை செய்கிறார்? நாம் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஜெயமாக மாற்றி தருவார். அல்லேலூயா. உங்களை ஆட்டி படைக்கிற எல்லா தோல்விகள், வேதனைகள், வருத்தங்கள், பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போய்விடும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 8வது மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பூமியில் எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம், எத்தனையோ சம்பவங்கள் நடைபெறுகிறது, எத்தனை இயற்கையினால் வருகிற பாதிப்பு, அழிவுகள், யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், விபத்துகள், ஆபத்துகள், எத்தனையோ காரியங்கள் நடைபெறுகிறது. எத்தனையோ காரியத்துக்கு மனிதர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கும்படியாக இன்று நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி வாழுகிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி வாழுகிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இன்றிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி அவருடைய வார்த்தையை கேளுங்க. அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வசனத்தை கேளுங்க. அந்த வசனத்தை கேட்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்க. கேட்கிற வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி நடக்கும்போது, நடுங்கி கர்த்தருக்கு நடுங்கி அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அவருடைய விலையேற பெற்ற நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவாராம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான தோல்விகளோடு, பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு, போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு கிருபை எனக்கு தாரும். உம்முடைய வசனத்துக்கு நடுங்கி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. உம்முடைய வசனத்துக்கு நடுங்கி உம்முடைய வார்த்தையை கேட்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி யார் யார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாழ உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுகிறார். உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள் இன்றோடு உங்களை விட்டு விலகுகிறது. உங்கள் சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா சபிக்கப்பட்ட இருளின் வல்லமைகளை கர்த்தர் இன்றோடு நிர்மூலமாக்கி முழு வெற்றியை கட்டளையிட்டு அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்தோன்னு அங்கே திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்றவருடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க ரீதியில், அவருடைய நாமத்தை உயர்த்தத்தக்க ரீதியில், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளப்படத்தக்க ரீதியில் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணித்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளோ, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இல்லை யோசிக்கலாம், இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில் எவ்வளவோ செயல்பட்டுட்டேனே, எவ்வளவோ பார்த்துட்டேனே, என் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு அறிகுறியே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி செயல்பட உங்களை ஒப்பு கொடுங்க. நடுக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி உங்களுக்கு சந்தோஷமாக அவர் காணப்படுவார். உங்கள் காரியங்கள் எல்லாம் நீங்கள் சந்தோஷமாய் செய்யக்கூடிய கிருபைகளை தருவார். உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை துக்கப்படுத்துகிற, உங்களை பாடுபடுத்துகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எல்லா போராட்டங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டு, ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ஏசாயா 66:13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற விசேஷித்த வார்த்தை, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எருசலேமாகிய சபையில் தேற்றப்படுவீர்கள், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எருசலேமாகிய சபையில் உங்களை நாட்டி, எருசலேமாகிய சபையில் வைத்து உங்களை தேற்றி, உங்களை பராமரித்து, உங்களை பாதுகாத்து, உங்களை போஷித்து, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி, நீங்கள் சந்தோஷமாய் வாழும்படி, உங்கள் காரியங்கள் எல்லாம் சந்தோஷமாய் நடக்கும்படி உங்களுக்கு கிருபை செய்கிற தேவனாயிருக்கிறார். உங்களை தேற்றி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடக்கலையோ, உலகத்துக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, பிரச்சனைகளுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, போராட்டத்தை பார்த்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எதிர்கால வாழ்க்கையை குறித்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, வியாதியை குறித்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் பிள்ளைகளை குறித்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அவைகளெல்லாம் இன்றைக்கு உங்களை விட்டு தூர விட்டுட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுத்து, பெரிய ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த நாள் இந்த கிருபை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? கர்த்தாவே இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாம் முழங்கள் படியிட்டு கர்த்தரை நோக்கி இந்த நாள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியான, வார்த்தையின்படியான விசேஷித்த நல்ல அனுபவங்களை கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த எல்லாரும் முற்றிலும் வாயை திறந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் தகப்பனே, இந்த நாளிலும் கிருபையாக கர்த்தாவே இந்த காலை வேளையில் 1ஆம் தேதி கர்த்தாவே இந்த ஆகஸ்ட் மாதம் உம்முடைய சமூகத்தில் கூடி வர கிருபை செய்திரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கிருபை செய்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற கிருபைகளை தாரும். உம்முடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்கு நடுங்கி உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே, எந்த அளவு அப்பா நாங்கள் உம்முடைய வசனத்துக்கு நடுங்கி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவு நீர் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்குகிற தேவன். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே எங்களை எருசலேமில் நாட்டி எருசலேமில் வைத்து எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா, நீர் இந்த கிருபைகளை, இந்த நல்ல அனுபவங்களை, இந்த நல்ல பக்குவங்களை கிருபையாக இந்த மாதம் முழுவதும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் எல்லாருக்கும் தந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் உம்முடைய வசனத்துக்கு கர்த்தாவே பயந்து நடுங்கி வாழ, உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி அதுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, சபையில் உள்ள எல்லா விசுவாச குடும்பங்களுக்கும் இந்த கிருபைகளை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருக்கும் இந்த நல்ல அனுபவங்களை கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.